ஆசியாவினுடைய உக்ரைன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இப்போ புதுசாக உருவாக போகுது. உக்ரைன் ஒரு நாடு தானப்பா, அதான ஆசியாவினுடைய உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்திருக்கும். உண்மையை சொல்லப்போனால் உக்ரைன் மாதிரியே ஒரு நாடு அடி வாங்க போகுது, இல்லை அடி கொடுக்க போகுது. அது வேறு யாருமே கிடையாது, பிலிப்பைன்ஸ் தான். இந்த பிலிப்பைன்ஸ் நாடு கண்டிப்பாக ஒரு அணு ஆயுத நாடாக மாற வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அணு ஆயுத போரில் ஈடுபடக்கூடிய ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அணு ஆயுதமா? பிலிப்பைன்ஸில் தான் அணு ஆயுதமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டால் இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு பவர்ஃபுல் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்ட ஒரு பஃபர் ஜோன் தான். ஒன்று இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் நேட்டோன்னு சொல்கிறது அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அமெரிக்காவினுடைய அந்த பவருக்கும் ரஷ்யாவினுடைய இந்த பவருக்கும் இடையில் ஒரு பவர் ஜோனாக இல்லாட்டி பஃபர் ஜோனாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனும் ரஷ்யாவும் ரொம்ப நண்பர்களாக இருந்தார்கள். திடீர்னு பார்த்தா எதிரியாக மாறினாங்க. இப்போ பார்த்தா இரண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ பிலிப்பைன்ஸுக்கு இருக்குது. வாண்டடாக பிலிப்பைன்ஸ் நான் இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி நிற்கலை. பட் அதனுடைய ஜியோகிராஃபி லொக்கேஷன் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக பிலிப்பைன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் போய் தான் ஆக வேண்டும். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சீனா. இந்த இரண்டு நாடுகள் இதில் ஏதோ ஒரு நாடு புதுசாக வல்லரசாக மாற வேண்டும், இல்லை ஒரு நாடு நான் தான் வல்லரசு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். இது இரண்டில் எது நடந்தாலுமே 2026 பிலிப்பைன்ஸ் அடி வாங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் ஒரு 8 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு சொல்ல வேண்டிய டாப்பிக்கை இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறதா இருந்தால் கூட இது நடப்பதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இல்லையா விக்கி? பிலிப்பைன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மியூச்சுவல் டிஃபென்ஸ் ட்ரீட்டிலாம் இருக்குது. அதனால் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா கூட இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது, நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ், அவங்க சேஃபாக நம்பிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கூட்டணியால் நாம் பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு நினைக்குதோ அதே கூட்டணியால் நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியும் பிலிப்பைன்ஸ் நினைக்க வேண்டும். யார் கூட இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க? அமெரிக்கா கூட. எந்த மாதிரியான கூட்டணி? அடிக்கடி பிலிப்பைன்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து இராணுவ ட்ரில்லில் ஈடுபடுவாங்க. இரண்டு பேருக்கும் இடையே மியூச்சுவல் ட்ரீட்டி, டிஃபென்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸினுடைய பேஸஸை அமெரிக்கா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவு இருக்குது. அமெரிக்காவினுடைய டைஃபன் ரக எல்லா விதமான மிசைல்ஸ் இல்லாட்டி அவங்களுக்கான ட்ரோன்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா தயாராக இருக்காங்க. அவங்களுடைய ஏர்பேஸ் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகும்போது பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவினுடைய நட்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பக்கம் தென்சீன கடல், சவுத் சீனா சி. வேர்ல்டுலேயே அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை எங்கே வரப்போகுதுன்னா தென்சீன கடலில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ட்ரில்லியன் அளவுக்கான இந்த ட்ரேடு நடக்கக்கூடிய இடம் தான் இந்த தென்சீன கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஆனால் இந்த தென்சீன கடல் அமைதியான ஒரு கடல் பரப்பா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. தென்சீன கடலை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளையும் சீனா என்ன செய்வாங்கன்னா வாண்டடாக போய் வெறுப்பேற்றுவாங்க. எப்படி வெறுப்பேற்றுவாங்க? புதுசாக ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துலேருந்து மண்ணை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டு அதை உயரமாக மாற்றி அங்கே ஒரு ஐலண்டை க்ரியேட் பண்ணி இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கொடியை குத்தி வச்சுருவாங்க. இந்த நாட்டுக்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் அடிப்போம். அங்கே மிசைல் சிஸ்டத்தை கொண்டு வைப்பாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட டெக்னாலஜி ஓரியன்டான டிவைசஸ் கொண்டு வைக்கப்படும். அது எல்லாமே சீனாவினுடையது அப்படின்னு சொல்லப்படும். அப்போ சீனாவினுடைய இந்த போக்கை இந்த தென்சீன கடலில் அவங்களுடைய கடலும் இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகளான பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகளாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இதை எதிர்ப்பாங்க. நீ சொல்கிறது தப்பு சீனா, இது என்னுடைய கடலும் கூட தான், இந்த இடத்துல என்னுடைய இடங்களும் இருக்குது, என்னுடைய எல்லைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சீனா என்ன சொல்லுவாங்கன்னா நம்பவே மாட்டாங்க. சீனா ஏன் இதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த தென்சீன கடலை நான் சொன்னது ட்ரேட் அப்படிங்கிறது 3 ட்ரில்லியன் அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய கடன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கடன் எல்லாமே ஒரு 10 வருஷம் இந்த ஒரு இடம் மட்டும் அமெரிக்காவுக்கு கிடச்சிருச்சுன்னா அமெரிக்கா அடைச்சி முடிச்சிடும். அந்த அளவுக்கு ட்ரேடு நிறைந்த இந்த பகுதியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க உலக வல்லரசாக மாறுவாங்க அப்படிங்கிறது சீனாவுக்கு நல்லாவே தெரியும். எனவே தான் தென்சீன கடலில் நான் ஒரு பெரிய ஆள், நான் தான் உங்களுக்கான பாஸ், நீங்கள் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க. சீனா சொல்கிறத பிலிப்பைன்ஸ் உட்பட பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதுவே 2 நாடுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை தான். கடைசியாக பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ஒரு மீன்பிடி படகை சீனா என்ன செய்கிறாங்க, சீனாவினுடைய கோஸ்ட் கார்டு என்ன செய்கிறாங்க, அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அவங்க வாட்டர் கெனான் பயன்படுத்துகிறாங்க. இந்த தென்சீன கடலில் டிஸ்பியூட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் நடக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கக்கூடிய பகுதிகள்.
ஸோ சீனா செய்வது நம்ம பார்க்க போனால் என்ன, ஃபிலிப்பைன்ஸினுடைய ஒரு கப்பலை அவங்க மடக்கிட்டாங்க, வாட்டர் கனான் பயன்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல நேரடியாக மிசைல்ஸ்லாம் பயன்படுத்த வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். சீனாட்ட இல்லாத மிசைல்ஸா, சீனாட்ட இல்லாத கப்பல் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி வந்தது என்றால் 2016 இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புக்கு வாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஒரு தீர்ப்புக்கு வராங்க, இந்த தென் சீனா கடலை நீ மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாது சீனா, இது எல்லாருக்கும் பொதுவானது தான், அதனால் நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு எதிராக தீர்ப்பு அப்படிங்கிறத வழங்குறாங்க. அப்படி சீனாவுக்கு எதிரான தீர்ப்பை சீனா என்ன செய்யலைன்னா எதுக்குமே மதிக்கலை. சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப, இது என்னுடைய பகுதி தான், என்ன அங்கே மிசைல்ஸ் வைக்கக்கூடாதா, மிசைல் ஸ்பீடுக்கு போகக்கூடிய வாட்டர் கனானை நாங்கள் யூஸ் பண்ணுவோம், என்ன அங்கே யுத்தம் பண்ணக்கூடாதா, யுத்தத்துக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அவனை மோதுவோம், அவனுடைய கப்பலை போய் மோதுற மாதிரி போயிட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணுவோம். இது எல்லாமே சீனா கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதில் நெருக்கடி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள் என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவுடனான நட்பை பாராட்டுகிறார்கள். ஆனால் பிலிப்பைன்ஸுக்கு இந்த இடத்துல மட்டும் சிக்கல் கிடையாது, தைவான் கூட கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பிலிப்பைன்ஸ். 2026 சீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா தைவானை அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கறது தான். தைவான் சொல்கிறாங்க நான் உங்கள் நாடே கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா சொல்கிறாங்க ஒன் சீனா பாலிசியில் நீ எங்களுடைய நாடு தான், நீ வந்து தனி நாடுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ தைவானுக்கு யார் உதவி பண்ணுறாங்க, அமெரிக்கா. கடைசியாக ஒரு $11 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆயுத டீல் அப்படிங்கிறது தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ தைவானை சீனா அடிக்க போகும்போது அமெரிக்கா என்ன செய்வாங்க, கண்டிப்பாக தைவானுக்கு ஆதரவாக கிளம்புவார்கள். எந்த இடத்துல இருந்து தைவானுக்கு சப்போர்ட்டாவோ சீனாவுக்கு எதிராகவோ அமெரிக்காவில் நிற்க முடியும்னு கேட்டால், பிலிப்பைன்ஸினுடைய ஏர்பேஸ் இருக்குல்ல, பிலிப்பைன்ஸினுடைய போர்ட் இருக்குல்ல, பிலிப்பைன்ஸினுடைய லேண்ட் ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து நின்றுக்கோங்க, இங்கேருந்து மிசைல் அனுப்புங்க சீனாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்ம் தான், ஒரு லொக்கேஷன் தான் இந்த பிலிப்பைன்ஸ். இப்போ சொல்லுங்கள், பிலிப்பைன்ஸில் டைரக்ட் வார் வருமா இல்லை இன்டைரக்டாக பிலிப்பைன்ஸை யுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்களா? இப்போ பிலிப்பைன்ஸை யுத்தத்துக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன நடக்கும், சீனாவினுடைய கோபம் பிலிப்பைன்ஸ் பக்கம் திரும்பும். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக சீனா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆயுதங்களை ஏகப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தைவான் பிரச்சனை வந்தாலும் சரி, அமெரிக்கா சீனா பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை தென் சீன கடல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த 3 பிரச்சனைகளிலுமே மிக முக்கியமான ஒரு நாடாக பிலிப்பைன்ஸ் அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் பிலிப்பைன்ஸை ஆசியாவினுடைய உக்ரைன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இது எல்லாத்தையும் விட சீனாவை அதிகமாக கோபப்படுத்துவது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய டைஃபோன் மிட் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டத்தை பிலிப்பைன்ஸில் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸின் போது பயன்படுத்தி காண்பிக்கிறார்கள். பாரு, என்னுடைய டைஃபோன் மிட் ரேஞ்ச் மிசைல் இங்கே இருக்குது, பிலிப்பைன்ஸ்லேருந்து நாங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு மாதத்தில் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, டைஃபோன் மிட் ரேஞ்ச் மிசைல்ஸை அழிக்கக்கூடிய, அது எங்கேருந்து ஏவக்கூடிய அந்த இடங்களை, அந்த லான்ச்சஸ் எல்லாமே அழிக்கக்கூடிய மிசைல்ஸ் எங்ககிட்ட இருக்குது, அதை எங்கள் கப்பலில் நாங்கள் பொருத்தி சோதித்து பார்த்து விட்டோம், எவன் வந்தாலும் சரி அவனுக்கு எதிராக நாங்கள் பெரிய தாக்குதலை நடத்தி உங்களுடைய அழிப்போம் அப்படின்னு சொல்லி சீனா கொக்கரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மிசைலேருந்து உருவான பிரச்சனை, டைஃபோன் மிசைலேருந்து உருவான பிரச்சனை அடுத்ததாக என்ன செய்யுது அப்படின்னா, பிலிப்பைன்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்யக்கூடிய இராணுவ ட்ரில்லை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, பிலிப்பைன்ஸ் மட்டும்தான் இதில் ஓரளவுக்கு சீனா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல தைவானுக்காக ஜப்பானும் உள்ளே இறங்கி வந்தது தான் இங்கே பெரும் சிக்கலாக மாறி இருக்கு. அப்போ ஜப்பானுக்கும் தென்சீன கடலுக்கும் சிக்கல் ஏற்படுமா, அந்த தென்சீன கடல் அவங்களுக்கும் சண்டைகள் இருக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இருக்கும். அப்போ எல்லாரும் ஒன்றி கூடும்போது இந்த இடத்துல குட்டி நாடு பலி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ எந்தெந்த குட்டி நாடுகள் பலி கொடுக்கப்படுகின்றன, உக்ரைன் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெனிசுலா பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிலிப்பைன்ஸுக்கும் ஒரு சிக்கல் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த வீடியோவினுடைய ஒரு கோர் கான்செப்ட். ஸோ பிலிப்பைன்ஸ் ஏன் எதற்காக இந்த சிக்கலில் சிக்கப்போகிறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல் என்ன, ஆனால் வாண்டடாக பிலிப்பைன்ஸ் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, தெரியாமல் அந்த நாட்டினுடைய இடம் அங்கே அமைஞ்சிருச்சு. அந்த இடம் தான் பிலிப்பைன்ஸ் சொல்லி நம்ம அழைச்சிட்ருக்கோம். அந்த இடம் தான் 2 நாடுகளுடைய பஃபர் ஜோனாக மாறிட்டுருக்கு. அதை தான் கிரே ஜோன் வார்ஃபேராக சீனா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் தினசரி அல்லோல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமெரிக்காவின் சார்பு அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் அவங்களுடைய ஒரு குட்டி பிரதேசமாக பயன்படுத்துகிறது. தைவானுக்கு கார்டியனாக பிலிப்பைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சீனா நம்புகிறாங்க. எல்லாம் சேர்ந்து தான் பிலிப்பைன்ஸை ஆசியாவினுடைய உக்ரைன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நாளைக்கு யாராவது உக்ரைனை பற்றி கேட்டால், ஆசியாவிலும் ஒரு உக்ரைன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, வேணால் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இது புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நிறைய பேர் பிலிப்பைன்ஸை பற்றி தேடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய உலக அரசியலும் சீனா, பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் சண்டை அப்படிங்கிறத பற்றியும் தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய குழந்தைகள், மாணவர்களுக்கு இப்படிலாம் பிரச்சனைகள் ஒரு நாட்டின் ஜியோகிராஃபிக் லொக்கேஷனை வச்சு உருவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்.
ஏகப்பட்ட இடத்துல இந்த வீடியோ ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.